என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா பால்ல போட்டு குடிக்கிறதுக்குங்க பாதாம் மிக்ஸுங்க. கடையில வாங்காம அந்த பாதாம் மிக்ஸ் மில்க் பவுடரை எப்படி நம்ம ஹோம்மேடா தயாரிக்கிறதாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். கடையில வாங்கினா அது நீட்டாவும் இருக்காதுங்க, விலையும் ஜாஸ்திங்க. பாதாம் மிக்ஸ் மில்க் பவுடருக்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துறேன் அப்படின்னா, 1 கப் வந்துங்க பாதாம் எடுத்துருக்கிறேங்க, 10 முந்திரி, 10 பிஸ்தா, 8 ஏலக்காய், சக்கரை வந்துங்க 1 கப் எடுத்திருக்கிறேன், கொஞ்சமா மஞ்சத்தூளுங்க, 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ எடுத்திருக்கிறேங்க. ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாம் பாருங்க ட்ரையா தான் வதக்கணும். பாதாம் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேங்க, நல்லா கழுவி 2 நாள் வெயில்ல வச்சு எடுத்திருக்கிறேங்க. அடுப்பை மீடியத்துல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்த வரை என்ன செய்யறீங்கன்னா பாருங்க, முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோணுங்க. இந்த பிஸ்தாவையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இதோட வறுத்துருங்க. இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி வறுத்து செய்யும் போதுங்க அந்த பவுடர் வந்துங்க வாசனையாவும் இருக்குங்க, கெடாதுங்க, சீக்கிரமா அரைபடுங்க. பாருங்க, இது கூட இந்த ஏலக்காயும் போட்டு வறுத்தரலாங்க. ஏலக்காய் போட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க, அந்த தவா ஹீட்லயே அது வறுபட்டுருங்க. பாருங்க, இந்த வறுத்தது எல்லாம் ஆற வச்சிடலாங்க. அடுத்தது என்ன செய்யறோம்னாங்க, மிக்ஸி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க இந்த சர்க்கரைக்கு பதிலாக பனை கல்கண்டு கூட சேர்த்துக்கலாங்க. வறுத்த ஏலக்காய், மஞ்சத்தூள், குங்குமப்பூ இதையெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. அரைச்ச சர்க்கரை பவுடரோட பாருங்க இந்த வறுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தா 3ஐயும் சேர்த்து அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் பால்ல இது எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு காமிக்கிறேங்க. பாருங்க, இந்த மாதிரி சூடான பால்ல ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, சூப்பரா இருக்குதுங்க, அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க. பாருங்க, அந்த பாதாம் பிஸ்தா எல்லாம் பாருங்க கொஞ்சம் குருணையா இருக்குது பாருங்க. இது குடிக்கும் போது நம்ம பல்லுக்கு படும்போது சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சுடு பால்லையும் கலக்கி குடிக்கலாங்க. இதே பாருங்க, நீங்க கலக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கூலாவும் வச்சு குடிக்கலாங்க, சூப்பரா இருக்குங்க. இந்த அரைச்ச பவுடர் என்ன செய்யறோம்னாங்க, நல்லா ஆறுன பிறகு ஈரம் இல்லாம ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியவே வச்சுக்கலாங்க. இந்த பவுடர் வந்துங்க 20 நாள் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒட்டுக்கா அரைச்சு வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.